இப்ப நீங்க பாக்குற இவர் 72 வருஷமா மெட்டல் பாக்ஸ்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இந்த மெட்டல் பாக்ஸ்குள்ள இருக்கிறதுனால அவரால் அசைய கூட முடியாது. அவரால் இப்படிதான் சாப்பிடவும் முடியும், படிக்கவும் முடியும். இந்த மெஷின் மூலமா தான் இவர் தன்னம்பிக்கையோட வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். ஆனாலும் இவர் இப்படி இருந்தாலும் இவர் ஒரு லாயரும் கூட. எதுக்காக இந்த மிஷின்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறார்? அமெரிக்காவில் உள்ள டெக்சஸ்ல தான் இவர் பிறந்திருக்கிறார். பால் ரிச்சர்ட் அலெக்சாண்டரான இவர் 6 வயசு வரை அலெக்சாண்டர் நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு தான் இருந்திருக்கிறார். ஆனா இவருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது நிறைய குழந்தைகளும் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு போலியோ அட்டாக் ஆயிருக்கு. இவரை போலவே மற்ற குழந்தைகளுக்கும் போலியோ அட்டாக் ஆயிருக்கு. இவருக்கு போலியோ அட்டாக் ஆனதுனால அவரோட கால்கள் ஊனமாச்சு. அவரால் உட்கார கூட முடியல. அவரோட கையை அசைக்க முடியல, விரல்களையும் அசைக்க முடியல. அவரால் மூச்சு கூட முடியாம தான் இருந்திருக்கு. அவரோட உடல் பாகங்கள் செயல்படாம இருந்திருக்கு. லங்ஸ் வேலை செய்யாம இருந்திருக்கு. அவரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவரை மிஷின்குள்ள வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சு டாக்டர் நினைச்சாங்க. அந்த மிஷின் தான் அயன் லங் மிஷின். அயன் லங் மிஷின் மூலமா மூச்சு விட முடியும். இதைத்தான் அவருக்கும் வச்சிருக்கிறாங்க. இந்த அயன் லங் மிஷின் மூலமா அவரால் மூச்சு விட முடிஞ்சது. அவரோட வாழ்க்கையும் சில நாட்களே அப்படியே மாறி போச்சு. நல்ல ஓடி விளையாடிட்டு இருந்த சின்ன பையனா இருந்த அலெக்சாண்டர் அப்படியே படுக்கையிலே இருந்தார். அப்புறம் இப்படி இவர் லா முடிச்சாரு. இந்த அயன் லங் மிஷின் மூலமா அவரால் உயிர் வாழவும் முடிஞ்சது, மூச்சு விடவும் முடிஞ்சது. அலெக்சாண்டரோட சின்ன வயசுல இவரை கேர் எடுத்து பார்த்துக்கிட்ட ஒரு நர்ஸ் அலெக்சாண்டர் கிட்ட, இந்த அயன் லங் மிஷின் இல்லாம 3 நிமிஷம் உங்களால மூச்சு விட முடிஞ்சதுன்னா ஒரு பப்பியை கிஃப்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சார். ஒவ்வொரு நாளும் இந்த அயன் லங் மிஷின் இல்லாம அவர் மூச்சு விட ட்ரை பண்ணாரு. இதுக்கு அவங்களோட அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அம்மா அந்த மெஷினை ஆஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் மூச்சு விட கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணார். அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரோட அந்த முயற்சியோட பலனா கடைசியா 3 நிமிஷம் அவரால் அயன் லங் மிஷின் இல்லாம மூச்சு விட முடிஞ்சது. அந்த நர்ஸ் கிட்ட இருந்து பப்பியையும் கிஃப்டா வாங்கினார். அதுக்கப்புறம் 3 நிமிஷத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரமா அயன் லங் மிஷின் இல்லாம மூச்சு விடுற மாதிரி மாத்தி காட்டினார். அவர் அயன் லங் மிஷின் இல்லாம வீல் சேர் மூலமா உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சார். அவர் படிக்க ஆரம்பிச்சார். மெக்சிகோவுக்கு கூட டிராவல் பண்ணார். ஒரு நாள் முழுக்கவே அந்த அயன் லங் மிஷின் இல்லாம அவரால் இருக்க முடிஞ்சது. வீல் சேர் மூலமா கிளாஸுக்கு போனார். 2 டிகிரியும் படிச்சு முடிச்சார். லா டிகிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கோர்ட்ல கேஸ் எடுத்து நடத்தவும் செஞ்சார். போலியோ அட்டாக் மூலமா உடல்நல பாதிக்கப்பட்டாலும் திரும்பவும் அவர் நம்பிக்கையோட வாழ்ந்தார். அவருக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான். ஆனாலும் அவர் அந்த நாளை ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது அந்த நாளை புன்முறுவலோட எதிர் நோக்கி வாழவும் செஞ்சார். அவர் ஒரு புக்கும் எழுதினார். எப்படி தெரியுமா? வாயில ஸ்டிக்கை வச்சு தான் எழுதினார். 3 minutes for a dog அப்படிங்கிற புக்கை எழுதினார். அவர் எழுதி முடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 5 வருஷம் ஆச்சு. போலியோ வேக்சின் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இவரை பார்த்தாலே தெரியும். ஆனா போலியோ அட்டாக் இப்பவும் உலகத்துல பல நாடுகளில் இருக்கதான் செய்யுது. அலெக்சாண்டர் ஒரு நார்மலான மனிதரே கிடையாது. இருந்தாலும் அவர் டிராவல் பண்ணாரு, ஸ்கூல்ல படிச்சாரு, டிகிரி வாங்கினார், லாயர் ஆனார், புக்கும் எழுதினார். இந்த அயன் லங் பாக்ஸ் எப்படி இவரை காப்பாத்துச்சு? நம்ம வாழ்றதுக்கு ஒவ்வொரு அசைவுக்கும் தசைகள் தான் ரொம்ப முக்கியம். ஆனா இவருக்கு தசைகள் வேலை செய்யல. நுரையீரல் விரிஞ்சு சுருங்கும் போது நம்மளால சுவாசிக்க முடியும். இந்த நுரையீரல் சுருங்கி விரிவடைய வைக்கிறதுக்கு டயாபிரகம் அப்படிங்கிற தசைகள் தான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் இந்த தசைகள் வேலை செய்யலைன்னா நுரையீரல் சுருங்கியே தான் இருக்கும். அதனாலதான் இந்த அயன் லங் மிஷின் மூலமா இவருக்கு சுவாசிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அலெக்சாண்டர் 78 வயசுல இறந்து போனார். அவர் 72 வருஷமா இந்த மிஷின் மூலமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவர் பகல்ல வீல் சேர்லையும் இரவுல அயன் லங் மிஷின் மூலமாவும் வாழ்க்கையை கழிச்சார். அவர் இந்த புக்கை எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார். ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு அவரோட வாய் மூலமா தான் டைப் பண்ணவும் செஞ்சார். அவர் இந்த புக்கை எழுதி முடிக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனாலும் தன்னம்பிக்கையோட இந்த புக்கை எழுதி முடிச்சார். அலெக்சாண்டரால எப்படி இதை சாதிக்க முடிஞ்சதுன்னா அவரோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் டெடிகேஷனும் தான். அவர் 72 வருஷமா வீல் சேர்லேயே வாழ்க்கையை கழிச்சாலும் அவர் கடவுள் கிட்ட தனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்த அப்படிங்கிற கூட நினைக்கிறேன். ஆனா அவர் தன்னோட அப்பா அம்மாவுக்கும் கடவுளுக்கும் நன்றியும் சொல்லியிருக்கிறார். சில பேருக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சாலும் நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இவர் தன்னோட உடம்பு செயல்படாம இருந்தாலும் 72 வருஷமா இந்த மெஷின் மூலமா வாழ்ந்து சாதிச்சும் காட்டியிருக்கிறார்.